ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு வீட்டு வைத்திய முறை ஹெர்பல் டீ. நம்ம ஸ்கின்னுக்காகவும் மற்றும் பல நோய்கள் வராமல் முன்கூட்டி தடுக்கிறதுக்காகவும் நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க, இது எப்படி நீங்கள் இலவசமாக வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம வந்து காண போகிறோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. ப்ளஸ் இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ ஆவராம்பூ முதன்மையாக 1000 வியாதிகளை குணமாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறையில் இது பயன்பாட்டில் இருந்துச்சு. அதனாலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பு கட்டக்கூடிய நிகழ்ச்சியில் ஆவராம்பூ பெருமங்கும் இருக்கும். ஏன்னா அந்த காப்பு கட்டுலேருந்து வரக்கூடிய விதைகள் வந்து கீழே விழுந்து அங்கங்கே ஆவராம்பூ செடி முளைச்சிருக்கும். டக்குனு காலையில் பறித்து ஒரு டீ வச்சு குடிப்பாங்க, இல்லை அப்படியே மென்று சாப்பிடுவாங்க. இதனாலே சுகரே வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. அது இல்லாமல் எங்களுக்கு தகுந்த மாரி உழைப்பு இருந்துச்சு. இன்றைக்கி உழைப்பு இல்லை, அது அப்படியே வந்து பிளட்டில் வந்து சுகராக கன்வே ஆகிடுது. ஓகேங்களா? நம்மளுடைய உடல் உழைப்பும் அவசியங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆவராம்பூ உடனே அப்படியே எடுத்தோடனே சுகரை வந்து கண்ட்ரோல் படுத்தி குணமாக்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளோட பேக்கப் பங்களிப்பும் தரணும். ஆனால் இதுவும் ஒரு அருமருந்து தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 50% இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது எப்படி நமக்கு தோலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட துவர்ப்பு தாங்க தோலை கறக்க வைக்கக்கூடியது. இன்னொன்று உமிழ் நேர சுரக்க வைக்கக்கூடிய தன்மை. இதை போட்டு வாயில் மென்னாவோ அல்லது ஒரு ஹெர்பல் டீ வச்சு குடித்தாவோ உங்களுக்கு உடனடியாக அந்த துவர்ப்பு உணர்ந்து நாவலை வந்து உமிழ்நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீர் வந்து உங்களுடைய நோய் சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது என்னச்சுன்னே ஜீரணசக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு பொருளை வந்து தேக்கமாகாமல் உடனடியாக கிளியர் பண்ணணும். அதை ஜீரணம் பண்ணி சத்துக்களாக எடுத்துகிட்டு மீதி வந்து மலை குடலுக்கு அனுப்பணும். ஒரு நிமிஷங்க, டிஸ்டர்ப் ஆகுது.